அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்று சில தாய்மார்கள், ஐயா என்னுடைய மகனுக்கு பல வருடமாக பார்க்கிறேன், திருமணம் ஆகவில்லை, ஏனென்றே தெரியவில்லை. இன்னொரு பெண்மணி, அந்த அம்மா, ஐயா என்னுடைய மகளுக்கு நானும் பார்க்காத இடமில்லை, மேட்ரிமோனி எல்லாம் போட்டுவிட்டேன், பதிவு செய்து விட்டேன், வரன் கூடி வரவில்லை. பார்க்கிறார்கள், அதன் பிறகு பொருத்தமில்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன என்றே புரியவில்லை. இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. பலருக்கு மனவேதனை அளிக்கிறது இந்த விஷயத்திலே. காரணம், என்னதான் பணம் இருந்தாலும் முக்கியமாக குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இருக்கும் பொழுதே செய்துவிட வேண்டும், திருமணம் செய்துவிட வேண்டும். நமக்கு பின் யார் செய்வார்கள்? இந்த ஒரு பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆகவே எவ்வளவு முயற்சித்தாலும் தடைபடுகிறது. ஏன் என்று பார்த்தால், என்னுடைய அனுபவத்தில் முக்கியமாக லக்னத்தில் சூரியன் இருந்தோ, வேறு எங்கேயாவது சூரியன் 12 இடத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டோ, லக்னத்திற்கு 2ஆம் இடத்தையும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தையும் சூரியன் பார்த்தால் திருமணம் தடைபடுகிறது. அது மட்டுமல்ல, லக்னத்திற்கு 2இல் சூரியன் இருந்தாலும் 7இல் இருந்தாலும் திருமணம் தடைபடுகிறது. முக்கியமாக திருமண தடைக்கு சூரியன் ஒரு காரணகர்த்தா. அதை நான் பார்த்து விட்டேன். பொன் கொடுக்கிறான், பொருள் கொடுக்கிறான், புகழ் கொடுக்கிறான், ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வாரி கொடுக்கிறான். ஆனால் திருமணத்தை மட்டும் தடை செய்கிறான். இதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்கிறேன். அதாவது, உலகறிந்தவர் ரத்தன் டாட்டா, அவர் பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவருடைய ஜாதகத்தை பாருங்கள். அதாவது, அவர் விசாக நட்சத்திரம், துலா ராசி, சரி, தனுசு லக்னம், லக்னத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், லக்னத்திற்கு 2இல் மகரத்தில் குரு, 3இல் கும்பத்தில் செவ்வாய், 4இல் மீனத்தில் சனி, ரிஷபத்திலே கேது, ஏற்கனவே சொல்லிவிட்டேன், துலா ராசி, லாபத்திலே, 12இலே ராகு, விருச்சிகத்திலே. இவருக்கு கோடி கோடியாக பணம் இருந்தும் திருமணம் ஆகவில்லை. ஏன் என்று பார்த்தால், நான் கூறுவது இங்கு இருக்கிறது. நீங்களும் பாருங்கள், இந்த உதாரண ஜாதகத்தை பாருங்கள். லக்னத்திற்கு இருக்கும் சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்கிறான், திருமணத்தை தடை செய்து விடுகிறான். முக்கியமாக அது மட்டுமல்ல, சிலருக்கு 2இலே 7இலே லக்னத்திலே ராகு கேது இருந்தாலும் திருமணம் தடைபடுகிறது. பல கிரகங்கள் தடை செய்தாலும் முக்கியமாக திருமணத்தை தடை செய்வது என்னை பொறுத்தவரை சூரியன் தடை செய்கிறான். ஆகவேதான் பெயரெண் ஒன்றாக வந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பது இல்லை. அதையும் நான் பார்த்து விட்டேன். காரணம், புராணத்திலே சொல்லுவார்கள், சூரியனோடு மனைவி வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆகவே ஜாதகத்திலே 2ஆம் ஸ்தானத்தில் சூரியன் பார்க்கிறானா, 7ஆம் ஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறானா, அவர்களுக்கு திருமணம் தடைபடுகிறது. ஏதோ ஆண்டவன் அனுகிரகம், குரு பார்வை இருந்தால் திருமணம் நடைபெறுகிறது. ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், திருமணம் ஆகவில்லையே என்று. ஜாதகத்தை பாருங்கள். 2இலே சூரியன், 7இலே சூரியன் அமர்ந்திருந்தாலும், பார்வை பார்த்தாலும் திருமணம் தடைபடுகிறது. குரு பார்த்தால் திருமணம் நடக்கிறது. அதே நேரத்திலே 7 கூடியவன் ஆட்சி உச்சம் பெற்று குருவோடு அமர்ந்திருந்தாலும் திருமணம் நடந்து விடுகிறது. ஆகவே கவலையே வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்கள். தெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். இதை நான் பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து வருகிறேன். சூரியன் மிக 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 சக்தி வாய்ந்தவன். 2இலும் 7இலும் அமர்ந்து விட்டாலும் பார்த்து விட்டாலும் தடை செய்கிறது. அதே நேரத்திலே சூரியன் பெண்களுக்கு உரிய மாங்கல்ய ஸ்தானம் என்னும் 8ஆம் இடத்தை பார்த்தாலும் தடை செய்கிறது. ஆகவே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் மகிழ்ச்சி அடையும்படி திருமணம் நடக்கும். தெய்வத்தை நன்றாக வணங்கி வாருங்கள். நன்றி, வணக்கம்.